கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதை சந்திப்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு பிலிப்பியரின் புஸ்தகத்தில் இருந்து சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமையுள்ள பவுல் எழுதின புஸ்தகங்களில் ஒன்று. இதில் வெறும் 4 அதிகாரங்களே காணப்பட்டிருந்தாலும் அந்த 4 அதிகாரங்களுக்குள்ளான சத்திய வார்த்தைகள் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தை தெய்வீகத்தில் நமக்கு எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்திலே நாம் ஆண்டவருக்கென்று வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் பிரதிபலன் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால் தேவன் இப்படி சொல்லுகிறார். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவரிடத்தில் நாம் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்ட ஒன்று என்று அங்கு பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவ நிமித்தம் நாம் பாடுபட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சொல்லலாம், ஏற்கனவே பாடுகளுக்கு மத்தியில் தான் வாசம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த பாடுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவார் என்று நினைத்தால் அவரே பாடுகள் படுங்கள் என்று சொல்லுகிறாரே என்று உங்களுக்கு மனம் சங்கோஜமாய் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால், நாம் அவர் மீண்டும் தன்னுடைய வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொள்ளும்போது அவர் சொல்லுகிறார், அவனவன் தனக்கானவைகளுக்கல்ல பிறனுக்கானவைகளையும் அவன் நோக்க கடவன் என்று அவர் சொல்லுகிறார். மற்றவர்களுடைய சிந்தைகளை குறித்து நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ரோமர் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாக அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். எதில் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால், மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கான நற்குணங்களை நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆங்காங்கு ஊழியம் செய்வதற்கு கூட்டங்கள் பல நடத்துகிறோம். எத்தனையோ தூரம் கடந்து சென்று நடத்துகிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவனுக்கு பிரியம் உண்டாகும்படி நடக்க கடவன் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் பக்தி வைராக்கியம் அடைவதற்கு அவர்களுக்கு பிரியமானவைகளை நாம் செய்து காண்பிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய சுய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தேடாமல் சுய பிரயோஜனத்தை தேட கடவன். நாம் மட்டும் இருந்தால் போதும், நம்முடைய குடும்பம் இருந்தால் போதும், நான் இருந்தால் போதும் என்று நினைக்காமல் மற்றவர்களுடைய சுய பிரயோஜனத்துக்காகவும் நாம் செயல்பட வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய சுய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடப்பது போல
அங்கு பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 10:32, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தை நான் கை கொண்டிருக்கிறேன் என்று தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய அனுகூலமான எதிர்பார்க்கக்கூடிய குணம். அவர் நம்மிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கிறார். எப்படி என்றால், நாம் மற்றவருடைய பிரயோஜனத்தை தேடும்போது நமக்கு உண்டான மகிமை சிலர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுகிறது, நாம் மற்றவருடைய பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் நம்முடைய பிள்ளைகள் தானாக வளரும் என்று சொல்லுவதை நாம் கேட்டு இருக்கிறோம். அதே போல பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை அவன் ஏற்றுக்கொண்டு சந்தித்து அவைகளிலிருந்து மீட்கப்பட்டு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது பட்ட ஒரு கஷ்டமும் அவன் படவில்லை. அநேகரை கஷ்டப்படுத்தினார். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அவன் மற்றவருடைய பிரயோஜனத்தை அவன் தேட ஆரம்பித்தான். நாம் எப்படி மற்றவர்களை துன்பப்படுத்தினோமோ அதே துன்பத்தை நாமும் பெற்றிருக்கிறோம் என்பதை அவன் அறிந்து ஆண்டவரால் தொடப்பட்டு மற்றவருடைய பிரயோஜனத்தை அவன் தேட ஆரம்பித்தான். அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 1 கொரிந்தியர் 13:5 இப்படி சொல்லுகிறது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பிற்குள்ள குணங்களை அவர் சொல்லுகிறார். அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அங்கு அன்பு பொறாமையில் இருக்காது. அன்புக்கு எந்தவித இருமாப்பும் இருக்காது. அன்பு தன்னை புகழாது என்று சொல்லுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் தேவ அன்பிலே வளர்வதற்கு நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் தேவனுடைய தற்சுரூபம், தேவனுடைய சாயலை, தேவனுக்கு என்ன சரீர அமைப்பு உண்டோ, தேவனுக்கு என்ன குணலட்சணங்கள் உண்டோ, தேவனுக்கு என்ன ரூபம் உண்டோ, அந்த அனைத்தையும் பெற்று இருந்த அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் அடைத்து தேவ சாயலாக அவர் இருந்த அவரை மனுஷ சாயலாக மாற்றினார். தேவனாக இருந்த அவரை மனுஷ சாயலாக மாற்றினார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே நாம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையை இப்பொழுது இவர்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாடம் என்னவென்றால், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் என்ற நாமம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறது. இதே வாக்கியத்தை நாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம்.
நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், இங்கு 2 கொரிந்தியர் 4:5 இயேசுவை கர்த்தர் என்றும், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு கர்த்தர் என்கின்ற இன்னொரு பெயரும் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று சிந்திப்போம். ஆண்டவரே அவருடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அவர் மனுஷ சாயலில்தான் உருவாக்கப்பட்டார், வந்தார். ஆனால் அவர் மனுஷ சாயலுக்கேற்ற குணங்களை அவர் பெற்றுக்கொள்ளாமல் நம்மில் ஒருவராக பாடுபட்டு மற்றவருடைய சிந்தைகளை அறிந்து மற்றவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தபடியால் நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவர் சாயலாக உருவாக்கப்பட்ட நாமும் மற்றவர்களுடைய சுய பலனை, இரட்சிப்பின் பலனை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். நம்மால் முடிந்த மட்டும் தேவனுக்கேற்ற நன்மையுள்ள ஈவுகளை நாம் கற்று அதை செய்து முடித்தோம் என்றால் இந்த லோகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற பெரிய பாக்கியம் இந்த லோகத்தில் ஒன்றுமில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்திய வார்த்தைகள் என்ன என்றால், நாம் நம்முடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுடைய இரட்சிப்புக்கேற்ற நல்ல பழக்கங்களை நாம் தேடினோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-20வது வசனத்தை வாசிப்போம் என்றால் மிக தெளிவாக அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பிறனுடைய பிரயோஜனத்தை தேடுவது எதற்கு என்றால், அவன் உலக ரீதியாக தன்னை பாவத்திற்குள் அகப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவனை பாவத்திலிருந்து நல்வழிப்படுத்துகிறவன் அவனை மரணத்திலிருந்து இரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு ஜீவனத்தில் அவன் அழைத்து கொண்டு வருகிறான் என்பது இங்கு வேதம் சொல்லப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு! இந்த குணத்தை, மற்றவர்களுடைய சுய பிரயோஜனத்தை நாம் தேடி அலையாமல் மற்றவர்களுக்காகவும் நாம் பாடுபட்டு அவர்களுடைய இரட்சிப்புக்கேற்ற அனுகூலமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பித்தால் அதில் நாம் எத்தனை ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுகூலத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மிலே இருக்கக்கூடிய அந்த பெரும் குணங்களை நாம் காண்பித்து நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை அதன் மூலம் நாம் அறியும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு போதிக்கிறது. கேட்ட நீங்களும் அந்த பாதையில் செல்வதற்கு விரும்பினால் உங்களை என்னோடு கூட ஜெபத்தில் ஒப்பு கொடுக்க வருகிறீர்களா? வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த நற்செய்தியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய சுய பிரயோஜனத்தை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய உற்றார் உறவினர்களை சார்ந்து மட்டும் இருக்காமல் நாங்கள் மற்றவர்களுடைய இரட்சிப்பின் பாதையில் அவர்களை நடத்துவதற்கான அனுகூலங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அவர்களை பாவத்தினின்று ஒரு உலக வாழ்க்கையிலிருந்து அவர்களை திருப்பி நல் வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதற்கான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த குணத்தை பெற்று மற்றவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்க என் தேவன் ஒரு தருணத்தை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த குணம் நல்ல மரமாக வளர கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு மாத்திரமல்ல,
நீங்கள் சொல்லப் போகிற ஒவ்வொருவருக்கும் அது நற்குணமாக இருந்து அவர்களும் தங்களை உணர்த்துவதில் சிறந்தவர்களாக காணப்பட தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.